எல்லாருக்கும் வணக்கம். கருத்து களவு என்று ஒரு சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த கையாளுதல் வேற, கையாடல் வேற. கையாடல் என்றால் திருட்டு, கையாளுதல் என்றால் பயன்படுத்துவது. ஒருவர் கருத்தை அடுத்தவர் பயன்படுத்துவதிலே ஒன்றும் பெரிய தவறு வந்து விடாதானாலும் சில நேரங்களிலே கவனமா இருக்கணும். இப்ப என்கிட்ட கேட்பாங்க, பட்டிமன்றம் பேசுறீங்க, இந்த மாதிரி வீடியோ பேசுறீங்க, எல்லாம் உங்க கருத்தான்னு கேட்டா எல்லாம் என் கருத்தா இருக்க வாய்ப்பு இல்லை. நாம எங்கேயோ படித்தது, கேட்டது, இன்னொருத்தன் சொன்னதா கூட இருக்கலாம் இல்லையா? அதை வெளிப்படுத்தினால் என்ன? கவிஞர் கண்ணதாசனிடம் ஒருவர் கேட்டார், உங்க பாட்டை எல்லாரும் மேடையில் பேசுறாங்க, எழுதுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கண்ணதாசன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தையை இன்னொருவன் அள்ளி எடுத்து கொஞ்சுகிறான் என்றால் எனக்கு மகிழ்ச்சி தானே. என் பிள்ளை கொஞ்சுகிற அளவிற்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறது அல்லவா? பாராட்டுற அளவு நல்ல பிள்ளையா இருக்கான் இல்லையா? என் பிள்ளை எடுத்து அவள் கொஞ்சுகிறார்கள். ஆனால் என் குழந்தையை தன் குழந்தை என்று உரிமை கொண்டாடி விடக்கூடாது, அதை விட மாட்டேன் அப்படின்னாரு. இதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? என் பாட்டை எடுத்து இப்படி கண்ணதாசன் சொன்னார், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் என்று கண்ணதாசன் பாடியிருக்கிறார் என்று என் பெயரையும் சேர்த்து சொன்னால் என் குழந்தையை பாராட்டுகிறார்கள். அதை விடுத்து விட்டு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று மட்டும் சொல்லிவிட்டு போய்விட்டால் அந்த கருத்தை தனக்கு உடமையாக்கி கொடுக்கிறார்கள். என் பிள்ளையை தன் பிள்ளையாக்க முயற்சி செய்கிறார்கள், அதற்கு நான் அனுமதிப்பதில்லை என்று அவர் சொன்னார். இப்ப பெரிய மனுஷங்களே இப்படி இருக்கிறாங்க. இயக்குனர் விசு அவர்கள் நடத்திய மிகப்பெரிய நிகழ்ச்சி சன் டிவியில அரட்டை அரங்கம், நான் கூட அதில் பேசியிருக்கிறேன். அந்த அரட்டாங்க நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியில முடிஞ்சிச்சுன்னா யார் நல்லா பேசினாங்களோ அவங்கள கட்டம் கட்டி ஒரு ரவுண்ட்ல காமிக்கிறது வழக்கம். அன்றைய நிகழ்ச்சியில ஒருவர் தமிழ்நாட்டை பற்றி ஒரு பாடல், அது தமிழக ஆறுகளின் பெயரெல்லாம் இடம்பெற மாதிரி பாட்டை சொல்லிட்டு, இந்த பாடலை நான் முந்தையே எழுதியிருக்கிறேன், மேடையில பேசியிருக்கிறேன் என்று கைத்தட்டு வாங்கி அவரை வட்டத்துல காமிச்சு இன்னைக்கு ஹைலைட் பண்ணியாச்சு அவரை. திரும்ப அடுத்த வாரம் தான் நிகழ்ச்சி வரும், ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கு வந்த உடனே விசு ஒரு முன்னுரையாக பேசினார். கடந்த வாரம் இவரை நாம் ஹைலைட் செய்து காட்டினோம், ஒரு பாடலை தான் எழுதியதாக சொன்னார். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிய அன்று ஒரு பெரிய மனிதர் எனக்கு போன் செய்தார். அவர் போன் செய்து, இந்த பாடலை இந்த ஆண்டிலே 1960களிலே நான் எழுதிய கவிதை இது, இந்த மேடையில நான் வாசித்த கவியரங்கத்திலே வாசித்த கவிதை, எனக்கு கஷ்டமா இருக்கு, இது என் கவிதை தன் கவிதை என்று ஒருத்தர் மேடையில பேசியிருக்கிறானே, விட்டு கொடுத்துடலான்னு பார்த்தா மனசு கேட்க மாட்டேங்குது, அதான் உங்களுக்கு போன் பண்ணேன்னு சொன்னார். அப்படி பேசியவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருடைய கருத்தை ஒருத்தன் எடுத்தா விட்டு கொடுக்கலாம், ஆனாலும் என் பிள்ளையை தன் பிள்ளை என்று சொல்லுகிறானே, அதை மேடையில் வச்சுட்டு கைத்தட்டு வாங்குகிறானேங்கிற போது லேசான அந்த உணர்வு எல்லோருக்கும் ஏற்படும். அதை கையாளல் செய்யக்கூடாது, கையாளல் செய்யலாம். இந்த கவிதையை சொல்லிவிட்டு அவர் பெயரை குறிப்பிட்டிருந்தால் ஒன்றும் இல்லை, எல்லோருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பல விஷயங்கள் நடந்துகிறது. சின்ன அண்ணாமலை என்று ஒரு பெரிய பேச்சாளர், அருமையா பேசுவார், ஆனா நல்லா பேசுவாரு, பெரிய ஆழமா சிந்திக்கிற அளவுக்கு அந்த வயசு அப்ப வரல அவருக்கு. அவருக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அடுத்த வாரம் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களாம். அந்த மனுஷனுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு ஐடியாவும் வரல. அந்த தலைப்பே ஒரு கேள்விப்படாத தலைப்பா இருக்கிறது. இன்றைக்கு போல எங்கேயும் கூகுள்லயே அங்கேயே தேடி பார்க்க முடியாது. ஒன்றும் செய்ய முடியாமல் என்னவென்று முடித்துக் கொண்டிருக்கிற போது, அன்றைக்கு கல்கி இதழிலே தற்செயலாக படிக்கிற போது இவருக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததோ அதிலேயே மிகப்பெரிய கட்டுரையை கல்கி எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையை மனப்பாடம் செய்துவிட்டு மேடைக்கு போய்விட்டார். மேடையிலே அங்கே பேசுகிறார், பேசி முடித்து உட்காருகிறார். அவர் அருகில் ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார். கைத்தட்டல் வாங்கி உட்காரும். அந்த மனுஷன் கேட்டாரு, தம்பி நல்லா இருக்கீங்களா, யாரு நீங்க, உங்க பேர் பார்த்தேன், ரொம்ப அழகா பேசுனீங்க, இதெல்லாம் எங்க இருந்து பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை ஐயா, நேற்று கல்கி படித்தேன், கல்கியே எழுதியிருக்கிறார், அதை மனப்பாடம் செய்து ஒப்பித்து விட்டேன் என்று சொன்னார். அந்த மனிதர் சிரித்துக் கொண்டே, அது சரி தம்பி, தப்பு ஒன்றும் இல்லை, கல்கியை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை ஐயா, பார்க்கிற வாய்ப்பு கிடைக்க, பார்த்துக் கொள்ளுங்க, நான் தான் கல்கி என்றார். இவருடைய கருத்தை ஒருவர் மேடையில 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு எந்த உணர்வும் ஏற்படவில்லை. ஆனால் முடிந்த பிறகு அறிமுகம் செய்து கொண்டார். இப்படி யாருக்கோ அந்த சாதாரண எடுத்துக்கொள்ற பழக்கம் வரலாம். இதுக்கு இன்னொரு சாட்சியும் சொல்றேன். இன்று ஒரு தகவல் சொல்லக்கூடிய ஐயா இருந்தார் அல்லவா, தென்கட்சி சுவாமிநாதன். ஏராளமான செய்திகளை தினமும் சொல்லுவார், அவர் அழகா சொல்லுவார். ஒரு நாள் திருக்குறள் முனுசாமி ஐயா அவர்களை நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. ஒரு இடத்துல, பொது இடத்துல. இவர் ஒதுங்கி போக, அவர் தம்பிங்க வா தம்பி, ரொம்ப நல்லா சொல்ற, எல்லா விஷயங்களையும் நல்லா பேசுறியே, நீயா பேசுறியா இல்ல இது எங்க இருந்து எடுக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. ஐயா எல்லாமே எடுத்ததுதான் ஐயா, நிறைய பேர் பாக்கெட்ல இருந்து எடுத்திருக்கேன் ஐயா, தப்பா நினைச்சிடாதீங்க, மன்னிக்கணும் ஐயா, உங்க பாக்கெட்ல இருந்து நிறைய எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. இவர் எழுதிய புத்தகங்கள், இவர் பேசின பேச்சுக்கள்லாம் எடுத்தவர் கையாண்டு இருக்காரு. உங்க பாக்கெட்ல நிறைய எடுத்திருக்கேன் ஐயா அப்படின்னாரு. கொஞ்சம் வருத்தத்தோட கலக்கத்தோட வைவாரோ திட்டுவாரோ என்ற எண்ணத்தோடு கேட்டாராம். அதுக்கு திருக்குறளார் சொன்னாராம், அது சொல்ல ஏன் தம்பி தயங்குற, அதனால தப்பு இல்லை, நானே அடுத்த பாக்கெட்ல எடுத்தது தானே அப்படின்னாரு. நானே இன்னொருத்தன் பாக்கெட்ல எடுத்தது தானே, நீ எடுத்தா என்ன தப்பு என்றார்.
ஒருவர் கருத்தை ஒரு கையாளல் செய்து எடுத்து ஆட்கொள்வதிலே ஒரு தவறும் இல்லை. கம்பனை கையாண்டிருக்கிறான் கண்ணதாசன், பெரிய புராண சேக்கிலாரை கையாண்டிருக்கிறார் கண்ணதாசன் என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு விளக்கம் சொல்வதற்காக அவர்கள் சொல்லி வைத்ததை. நதியின் பிழை அன்று நரும் புனல் இல்மை, நதியின் பிழை என்று நரும் புனல் இல்மை, ஆற்றுல தண்ணி இல்லாம போனா ஆறு செய்த குற்றம் இல்லை என்பதை அப்படி உயர்ந்த நடையிலே கம்பன் பேசிவிட்டு போயிருந்தால், பின்னால் வந்த கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மாம்பார். அப்ப கம்பன் சொன்னதை இங்க எடுத்து கொஞ்சம் மாற்றம் செய்து பேசினால் ஒன்றும் தப்பில்லை. அது கையாளல், அது கையாடல் ஆகாது, திருட்டு ஆகாது என்பதனாலே இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையில் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஒன்றும் தவறு இல்லை. நன்றி, வணக்கம்.